பாருங்க, நாம நீராறும் கடல் உடுத்தன்ற பாட்டை ஒரு 30 வருஷமா பாடுறோமா? எத்தனை பேருக்கு உண்மையா அர்த்தம் தெரியும்? அர்த்தம் தெரிஞ்சா பாடுறோம். எனக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஐ ரிலீஸ், அந்த வார்த்தை தான் சரி. நான் சுவைக்கிறேன், ஒவ்வொரு சொல்லையும் நான் சுவைக்கிறேன். ஏனென்றால் தமிழ் அவ்வளவு ருசியானது. தமிழ் தாய் வாழ்த்துதான். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா, ராகம் போட்டாதான் வரும். சாதாரணமா சொன்னா வராது. சாதாரணமா சொல்லி பாருங்களேன், எவ்வளவு ருசின்னு பாருங்களேன். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம். அதில் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை தான் எழுதிய மனோன்மணி நாடகத்திற்கு எழுதிய சிறப்பு பாயிரத்தில் வருகின்ற பாட்டு. அந்த பாட்டு நீண்ட பாட்டு. நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடிய நிலப்பெண்ணிற்கு முகமாக திகழ்வது பாரத திருநாடு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழும் பரத கண்டம். அதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநல்நாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்த நரும் திலகமுமே. இது திராவிட மொழி பேசும் நாடு. அந்த திராவிட நாட்டுல அந்த அம்மா பொட்டு வச்சிருக்குதுல்ல, இந்த இந்திய திருநாட்டின் அந்த பெண் பொட்டு வச்சிருக்கால, அந்த பொட்டை பத்தி பேசுறாரு பாருங்க. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திரு நல்நாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதுதான் பாட்டு. கொஞ்சம் அப்படி உள்ள நுழைஞ்சு அப்படி வெளியில வந்தோம்னா நடுங்குது. ஆனா நம்ம விட்டுறோமே அப்படியே. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.